அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளியவும் போகிறது என்னன்னு கேட்டால், வெளிநாட்டில் படிக்க போகிற மாணவர்கள் அல்லது அமெரிக்காவுக்கு போகிற ஆசையோட நப்பாசையோட குறுக்கு வழியில் பயணிக்க நினைப்பவர்களுக்கு எல்லாருக்குமா சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு தர்றது தான் எங்களுடைய இந்த நோக்கம். இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. கொஞ்சம் கவனித்து பார்த்தா புரியும். ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வெளிநாடுகளில் படிக்க போகிறோம் அப்படின்னா முதல் அவங்களுடைய சாய்ஸாக இருக்கிறது இந்தியா தான். இந்தியாவுடைய மகாராஷ்டிரா, பூனே நகரங்கள்ல எல்லாம் வந்து எக்கச்சக்கமாக வேறு படிக்கிறாங்க. இப்போ எல்லாம் வந்து மெட்ராஸையும் படிக்கிறாங்க. அதே மாதிரி டெல்லியில எல்லாம் வந்து நிறைய ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் படிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் உள்ளவங்க வெளிநாட்டில் படிக்க போகிறாங்கன்னு கேட்டால் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்காவையும் குறிவைக்கிறாங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக யாரை சொல்லணும்னா யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, அடுத்து அமெரிக்கா, அப்படிப்பட்ட நாடுகளை தான் ரொம்ப விரும்புகிறாங்க, போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து சரியாக போகிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக நிற்கிது. மட்டும் இல்லை, இந்த நாடுகளுக்கு நீங்கள் படிக்க போகணும் அப்படின்னா அந்த நாடுகளில் உள்ள யூனிவர்சிட்டி, அதாவது காலேஜுகளில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கணும். முதல்ல அந்த காலேஜுகள் உங்களுக்கு அட்மிஷன் தரணும். அப்ளிகேஷன் போட்டு அதுக்கு வந்து அந்த கல்லூரிகள் வந்து உங்களுக்கு ஒத்துக்கிட்டு உங்களுக்கு அட்மிஷன் தந்து, அந்த அட்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ள அந்தந்த நாடுகளை, அந்தந்த கல்லூரிகள் இருக்கிற நாடுகளை சார்ந்த எம்பசிகளை அணுகி விசாவுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த கல்லூரிகள் அளித்த அட்மிஷனுக்குடைய அடிப்படையில் அந்தந்த நாடுகள் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசா தரும். அதாவது படிக்க போகிறதுக்கான விசா தரணும். அங்கே வேலை பார்க்குறதுக்கோ மற்றபடி உள்ள விஷயங்களுக்காக அல்ல. நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு சில கண்ட்ரிகளில் வந்து பார்ட் டைம் கூட தன்னுடைய படிப்பு செலவுக்காக வேலை பார்க்குற உரிமைகள் எல்லாம் சில நாடுகள் கொடுத்துருக்கு. அது யூகேயில் இருக்கிறது, யூஎஸ்ஏல இருக்கிறது, கனடாவிலும் கூட இருக்கிறது, ஆஸ்திரேலியாவிலையும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இது படிக்க போகிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசையை எடுத்துக்கிட்டு நீங்கள் படிக்கத்தான் போகணுமே ஒழிய அது சம்மந்தமாக வேறு வழிகளுக்கும் போகக்கூடாதுங்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சமீபத்தில் அகமதாபாத் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கிரைம் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து எஃப்ஐஆர் தயார் பண்ணியிருக்கிறாங்க. எப்போதுமே இந்தியாவுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது அந்நிய செலவாணி மோசடி பற்றியெல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் இடி பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட பல பிரச்சனைகளும் பத்திரிகை செய்திகளுமாக வர்றதுக்கு இடி ஒரு காரணமாக இருந்தது. இந்த இடி என்னடா, நேரடியாக யாருக்கிட்டையும் போய் டக்குன்னு போய் வழக்கு போடாது. ஏற்கனவே காவல்துறையால் வழக்கு பதிவு செய்திருந்தால் இடி அதில் ஏதாவது வெளிநாடு சம்பந்தமாக, வெளிநாடு அந்நிய செலவாணிகள் சம்பந்தமாக, இல்லை மற்றபடி அந்நிய நாட்டு கொடுக்கல் வாங்கல் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் அங்கே இருக்கா அப்படின்னு எட்டி பார்த்துட்டு அங்கே பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது அப்படியே உடனே வழக்கு பதிவு செஞ்சு முன்னெடுக்கும். அல்லாமல் அது தானாக போகிறதில்லை. அப்போ ஏற்கனவே இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செஞ்சதுனால இடிக்கு ஒரு வாசல் திறந்து கிடச்சிருச்சு. உடனே வந்து எட்டி பார்த்துருக்கு. அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்கிறதா சொல்லுது. இடியோட கணக்குப்படி 2023 மட்டும் கனடாவில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் விசா 1 மில்லியன் விசா அவங்க வந்து, அதாவது கிட்டத்தட்ட 10 லட்சம் விசா வெளிநாட்டு மாணவர்களுக்கு உள்ளே வந்து படிக்கிறதுக்காக அனுமதி வழங்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த 1 மில்லியன் விசா மூலமாக கனடாவுக்கு கிடைக்கிற வருமானம் எவ்வளவு தெரியுமா? 22 பில்லியன் US$. இந்த 22 பில்லியன் US$, சரி, இந்த 1 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேர் இந்தியாவில் இருந்து இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 4,27,000 பேர் இந்தியாவிலிருந்து படிக்கிறதுக்காக போன வருஷம் போயிருக்கிறாங்க. இது மூலமாக கனடாவுக்கு இந்தியாவிலிருந்து கிடைச்சது எவ்வளவு தெரியுமா? 18 பில்லியன் US$. இப்போ சொல்லுங்கள், இந்தியா வந்து கொஞ்சம் முகத்தை திருப்பிச்சுன்னா கனடா வந்து பிச்சை சட்டி தான் ஏந்துற அளவுக்கு நிலைமை போயிடும். அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காலேஜ் கல்லூரி என்கிற ஒரு படிப்புங்கிற மூலமாக கனடாவுடைய பொருளாதாரம் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே இடி சொல்கிறது என்னடான்னா, இந்த மாத டிசம்பர் 10ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பவேஷ் பட்டேல் என்கிறவருடைய பேரில் அங்கே உள்ள காவல்துறையில் ஒரு கிரைம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கு சம்பந்தமாக இடி, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து விசாரிச்சிருக்கு. அந்த விசாரணையின் அடிப்படையில் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட எப்படின்னா, இந்த நபர் 2 ஏஜென்ட்டுகளுடன் சேர்ந்து, அதாவது மும்பையிலையும் நாக்பூர்லையும் இருக்கிற 2 ஏஜென்ட்டுகளுடைய சேர்ந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 35,000 பேரை இவர் வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக கனடாவுக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த 35,000 பேருக்கு ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபா வச்சு வாங்கினாலே எவ்வளவு ரூபாச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் இவங்க வந்து வாங்குறது கிட்டத்தட்ட 50லேருந்து 60லேருந்து 70 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்னு இடி சொல்கிறாங்க. ஒரு நபர்கிட்ட இருந்து. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு பணம் புழக்கம் உள்ள ஒரு விஷயமா இது இருக்குன்னு. ஈடு இதை சொல்லி அதிர வைக்கிறாங்க. ஆனால் இவங்க செய்கிற குற்றம் என்ன தெரியுமா? சட்ட விரோதமாக மக்களை கடத்தினதா, மனித கடத்து செய்திருக்கிறதா தான் புகார் வந்திருக்கு. இதுக்கு இவங்க வச்சிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? சுமார் 260 கல்லூரிகள், காலேஜ் மூலமாக இந்த ஏஜென்ட்டுகளுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கிட்டத்தட்ட 4,27,000 பேரும் அங்கே படிக்கத்தானே போனாங்க, வேறு என்ன பண்ண போனாங்க? நீங்கள் அவங்க மேலே என்ன கேஸ் எடுக்க வேண்டியிருக்கு? அவங்க ஆசைப்படுறாங்க, போனாங்க, இவங்க அவங்களுக்கு வழிகாட்டுறாங்க, ஒரு ஏஜெண்டாக செயல்பட்டாங்க, செஞ்சாங்க. அதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனையே.
ஏன்னா இவங்க நிறைய பேர் அனுப்புறது படிக்கிறதுக்காக இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் அமெரிக்கா போகணும், இப்போ அமெரிக்காவில் எல்லாம் சும்மா எல்லாம் போக முடியாது. அங்கே சரியான உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசா ஸ்காலர்ஷிப் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கணும், இல்லைன்னா அங்கே உள்ள முன்னணி காலேஜுகளில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கணும். கிடைச்சா நீங்கள் அங்கே போகலாம். அது மட்டும் இல்லை, ஸ்காலர்ஷிப் வசதிகளோ நீங்கள் படிக்கிறதுக்கான செலவு இருக்கணும். அடுத்து உங்களுடைய பேங்கில் இவ்வளவு லட்சம் ரூபா உங்களுக்கு டெபாசிட் இருக்கணும். உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும். தகுதி எக்ஸாமினேஷன், எபிலிட்டி எக்ஸாமினேஷன் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே நுழைய முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அல்லாமல் அங்கே போக முடியாது. சரி, நீங்கள் படித்து முடிச்சாச்சு, உங்களுக்கு வேலைக்காக அமெரிக்கா போகணும் இல்லைன்னு அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாத, நீ இப்போ வந்து ஸ்டூடெண்ட் பெரிய வயசொன்னும் ஆகலை இல்லை, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏதாவது எங்களுக்கு 260 கல்லூரிகள் மூலம் தொடர்பு இருக்காங்க. அந்த 260 கல்லூரிகளில் ஏதாவது ஒரு கல்லூரியில் உனக்கு ஒரு அட்மிஷன் வாங்கி தந்துடுவோம். நீ வந்து எங்களுக்கு இவ்வளவு லட்சம் ரூபா தந்துடணும். அந்த அட்மிஷன் கிடைச்சதும் நீ என்ன பண்ணலாம், இங்கே விசாவுக்கு விண்ணப்பிச்சு விசாவும் நாங்கள் ரெடி பண்ணி உனக்கு தந்துடுவோம். நீ இதை வந்து அங்கே போய் அந்த கல்லூரியில் சேரவும் வேணாம், நீ அங்கே படிக்கவும் வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். ஏன்னா கனடாவும் அமெரிக்கா எல்லாம் வந்து எல்லை பங்கிடுற ஒரு நாடு. அதை வந்து எவ்வளோ ஈஸியாக சொல்லணும், அப்படி உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் கூட கனடாவில் இருக்கிற ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப் மதிக்கிறதே கிடையாது. ட்ரம்ப் இப்போ ஆட்சியில் இருக்கிற பைடன் வந்து ஓரளவு மதித்தாலும் ஜஸ்டின் ட்ரூடோவை வந்து ட்ரம்ப் வந்து மதிக்கிறதே இல்லை. அவர் தான் ஜனவரி 20ஆம் தேதி வரப்போகிறாரு. அப்போது அவர் ஒரு தடவை சொன்னார், கனடா வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி நாடு கிடையாது, 51வது ஒரு ஸ்டேட்டாக தான் நாங்கள் அந்த கனடாவை நினைக்கிறோம். ஜஸ்டின் ட்ரூடோவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்டோட கவர்னர் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக சொல்லியிருந்தார். அப்போ பார்த்துக்கோங்க, கனடா வந்து எவ்வளவு நெருக்கமாக அமெரிக்காவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து கனடாவில் வாங்க, கனடாவில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த காலையிலேயோ எல்லாம் போய் அட்மிஷன் ஆக வேண்டாம், அங்கே இருந்து எல்லை வழியாக அமெரிக்காவுக்குள்ளே புகுந்துக்கோங்க. புகுந்து நீங்கள் வந்து அமெரிக்காவில் போய் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் அங்கே உள்ள விஷயங்களுக்கு எப்படியோ படிப்படியாக நீங்கள் வந்து அங்கே உள்ள சிட்டிசன்ஷிப்பு, அங்கே உள்ள வேலை தேடுறது, அதெல்லாம் உங்கள் திறமையை பொறுத்தது. ஆனால் உங்களுக்கு நுழையிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம். அப்போது அமெரிக்காவுக்குள்ளே நுழையணும்னா நேரடியாக அமெரிக்காவில் நீங்கள் விசா வாங்கி போக முடியாத பட்சத்தில் நீங்கள் இது இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் விசா மாதிரி, அதுவும் அமெரிக்காவில் ஸ்டூடெண்ட்ஸ் விசா வாங்குறதுக்கு செலவு ரொம்ப ஜாஸ்தி. அப்போ நமக்கு கனடா வழியாக போய் கனடா ஸ்டூடெண்ட்ஸ் விசா வாங்கி அங்கே இருந்து போய் அது வழியாக அப்படியே எல்லை வழியாக நைஸாக அப்படி உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த எல்லை வழியை போகும்போது ஒன்று நம்ம யோசிக்கணும், அதாவது அங்கே நிற்கிற போலீஸ்காரன் எப்போ வேணாலும் நம்மளை வெடி வச்சு போடலாம், இல்லைன்னா நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போடலாம், இல்லைன்னா நம்மளை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா மறுபடியும் டீபோர்ட் பண்ணலாம், அதாவது திருப்பி அனுப்பலாம். அப்படி அனுப்பினாலும் இந்த பணம் அத்தனையும் போச்சு, எல்லாம் போச்சு. ஜெயிலில் கிடந்தாலோ இல்லைன்னா அவன் வந்து பார்டரில் போகும்போது வெடி வச்சு கொண்டுட்டாலோ நம்மளுடைய நிலைமை என்னன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏதோ கடவுள் ஒரு பாக்கியம் தருவார், ஒரு இடைவெளி தருவாருங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் லாட்டரி டிக்கெட் விழாதா அப்படின்னு கேட்குற மாதிரி போகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து தப்பிக்கவும் செய்கிறாங்க, ஒரு சிலர் அப்படி போனவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பெரும்பாலான பேர் பாதிக்கப்படுறாங்க. சமீபத்தில் கூட ஒரு பெரிய கேஸ் வந்து ஒரு ஏஜென்ட் வந்து கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு உள்ள நுழைகிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பெரிய பனிப்புயல் வீசி இருக்கு. அந்த பனிப்புயலில் வந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் அந்த அவங்க ஒரு ஃபேமிலி, இந்தியன் ஃபேமிலி தான், அந்த ஃபேமிலியில் இருந்த வயசான அப்பா அம்மா வந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் இறந்துருக்காங்க. அவங்கள வச்சு போராடி கூட்டிகிட்டு போன மற்ற மகனும் மகளும் எல்லாமே இறந்து மொத்தத்தில் அந்த குடும்பமே இறந்து போச்சு. ஏஜென்ட் எஸ்கேப் ஆகிட்டான். இது வந்து சமீபத்தில் தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னடானா, இந்த ஏஜென்ட்டுகள் வந்து இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வெளிநாட்டில் படிக்க போகணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய மார்க்கோ இல்லைனா அங்கே உள்ள எபிலிட்டி எக்ஸாமினேஷன் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் அந்த அளவுக்கு டென்ஷன், இப்போ நம்ம நீட்டை பற்றி சொல்கிறோம் இல்லை, நீங்கள் நீட்டில் அப்படியெல்லாம் கிடையாது. நீட்டில் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்கிற மாதிரி நமக்கு ஆசை வார்த்தையெல்லாம் காட்டிட்டு வந்து சொல்கிறது, எங்களுக்கு 260 காலேஜ் அங்கே பழக்கம் இருக்குது, நாங்கள் அதில் ஏதாவது ஒரு காலேஜில் இது அட்மிஷன் வாங்கி தருவோம், நீங்கள் அந்த அட்மிஷனை பயன்படுத்தி விசா, அந்த கனடாவுடைய விசா வாங்கலாம். அந்த விசாவை வாங்கி நீங்கள் கனடாவுக்குள்ளே போகிறீங்க, காலேஜில் அட்மிஷன் ஆக வேண்டிய தேவையில்லை, நீங்கள் படிக்க வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு அங்கே போய் வேலை வேணும்னா வேலை பாருங்கள், இல்லைன்னா அதிலேருந்து அப்படியே அமெரிக்காவுக்கு எல்லை வழியாக அப்படியே நுழைஞ்சு உள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் பழப்பை பாருங்கள், உங்கள் திறமை, அடுத்து நீங்கள் வாழ்கிறதும் உங்களுடைய முன்னேறது எல்லாம் உங்களுடைய திறமையை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அதாவது இப்படி அனுப்புறதை வந்து இடி, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன சொல்கிறதுன்னா, இது வந்து ஒரு மனித கடத்து, மிகப்பெரிய சட்டம், மிகப்பெரிய சட்ட விரோதமான ஒரு செயல், சட்டத்தை மீறிய ஒரு செயல், இதுக்காக மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது. ஜெயில் இடிஞ்சால் கூட வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு காமெடி என்னடா, இப்போ ஒரு பெரிய நமக்கு ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னடானா, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 35,000 பேர் இந்த ஒரு நபர் மூலமாகவே போயிட்டுருக்கு அப்படின்னா எத்தனை பேரை இவங்க அனுப்பிட்டு இருக்கிறாங்க, எத்தனை லட்சம் கோடி புரண்டிட்டு இருக்குன்னு பாருங்கள். இனி இந்த காலேஜுகள் அட்மிஷன் கொடுக்குது, அப்போ அந்த காலேஜுகளுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டால் காலேஜுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சட்ட ரீதியான பிரச்சனையும் வராது. இப்போ என்னடானா, ஒரு வருஷத்துக்குள்ளதோ 2 வருஷத்துக்குள்ளதோ நம்ம அவங்களுடைய கமிஷன் அடிப்படையில் அவங்க ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள ஃபீஸை வந்து நீங்கள் ஒன்றா கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இந்த தொகையிலேருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து அங்கே கட்டுறாங்க.
கட்டி முடித்து அவங்களுக்கு அட்மிஷனும் கொடுத்தாச்சு, வெறும் அட்மிஷன் பேப்பரில் கொடுத்தாச்சு. இந்த அட்மிஷன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, விசாவை வந்து அந்த நாட்டுக்காக அப்ளை பண்ணுறாங்க, எம்பசி வழியாக. எம்பசி உடனே விசாவும் கொடுத்துருது. இப்போது நாட்டுக்குள்ளே இந்த விசா மூலமாக உள்ள நுழையிற ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ படிக்க போகிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அங்கே போய் காலேஜில் அட்மிஷனாக ஒன்றும் பண்ணலை, அவன் வந்து அது வழியாக அவன் வந்து எல்லை கடந்து போகிறான். அப்போ காலேஜ் என்ன சொல்லும், நாங்கள் வந்து அட்மிஷன் கொடுத்தது உண்மை தான், அது மூலமாக அப்ளை பண்ணி அவன் நாட்டுக்குள்ளே வந்து எங்கள் காலேஜுக்குள்ளே வந்திருக்கணும். அவன் காலேஜுக்குள்ளே வரவே இல்லையே, அவன் இத்தனாம் தேதிக்குள்ளே வந்து அட்மிஷன் ஆகணும், அவன் வரவே இல்லையே அப்படின்னு கையை மலத்தும் போது காலேஜுக்கு அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இவன் தான் காலேஜுக்கு போகணும், காலேஜுக்கு அங்கே வரலையே அவன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் இவ்வளவு நாளுக்குள்ளே வராதனால நாங்கள் அவனுடைய அந்த சீட்டை வந்து நாங்கள் இன்னொரு நபருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அந்த சீட்டும் அவங்களுக்கு பழா போகிறதில்ல, அந்த சீட்டையும் அவங்க வேற ஒரு ஸ்டூடெண்ட்டை அங்கே அட்மிட் பண்ண போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது காலேஜுக்கு சட்டப்படி எந்த நடவடிக்கையும் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு டபுள் லாபம். அதாவது பேப்பர் மூலமாக இப்போ 260 காலேஜில் ஒரு காலேஜுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10-20 இல்லைனா 50 ஸ்டூடெண்ட்டுக்கு இதே மாதிரி விசா கொடுக்குற கூட்டத்தில் 500-1000 பேர் படிக்கிற இடத்துல இடையில கொடுக்கும்போது அவங்களுக்கு இது ஒரு சைடு வருமானம். அவங்களுக்கு அதுக்காக எந்த ரெஸ்பான்சிபிள் கிடையாது, அதுக்காக ஒரு ப்ரொஃபஸர் வைக்க வேண்டிய தேவை கிடையாது, அதுக்காக எந்த செலவு செய்ய வேண்டியது கிடையாது. ஒரு விசா கொடுக்குறங்கிற பேரில் மட்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்குது. அது இந்தியாவில் மனிதர்கள் எங்கே இருந்தாலும் இதே மாதிரி வேலைகள் இருக்கும் போல இருக்குது. ஆனால் இந்த நபர் எல்லை கடந்து போகும்போது போலீஸார் கண்டுபிடிக்கப்பட்டாலோ, இல்லைன்னா திடீர்னு சந்தேகப்பட்டு சுட்டாலோ, இல்லைன்னா கண்டுபிடிச்சு எடுத்து ஜெயிலில் போட்டாலோ, இல்லைன்னா அவரை டிபோர்ட் பண்ணாலோ, இவருடைய செலவு பண்ண பணம், முயற்சி, காலம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். பின்ன அதை தாண்டி ஏதோ லாட்ரி மாதிரி பாக்கியமாக உள்ளே போயிட்டாருன்னா இவர் தப்பிச்சிட்டாரு. அது வந்து அவருடைய விதியை பொறுத்தது. அதனால தான் சொல்கிறோம், ஏஜென்ட்டுகள் வந்து மிகப்பெரிய விளம்பரங்கள் டிவியிலேயோ பத்திரிகைகளிலோ எல்லாம் வரும்போது, நாங்கள் 10,000 பேர் அனுப்பியிருக்கிறோம், நாங்கள் 35,000 பேர் அனுப்பியிருக்கிறோம், நாங்கள் 7,000 பேர் அனுப்பின முன் அனுபவங்கள் எல்லாம் உண்டு அப்படின்னு எல்லாம் விளம்பரங்கள் வரும்போதும் நல்லா யோசித்து நல்லமாக கூகுள் பண்ணி, இல்லைன்னா மற்றபடி உள்ள விசாரணை எல்லாம் விசாரித்து அந்த ஏஜெண்ட்டை பற்றி நல்ல உண்மையான நியாயமான ஏஜென்ட்டுகள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க மட்டும் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டுமே அட்மிஷன் வாங்கி கொடுக்குற ஏஜென்ட்டுகள் இருக்கிறாங்க, ப்ரைவேட் காலேஜ்லேயும் ஸ்டாண்டர்டான காலேஜுகளுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்குற நிறைய ஏஜென்ட்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அடையாளம் கண்டு கரெக்டாக பார்த்து கூகுள் எல்லாம் பண்ணி அந்த யூனிவர்சிட்டிகிட்ட தொடர்பு கொண்டு அதை பற்றி எல்லாம் சீராக விசாரித்து எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு விசா எடுத்து நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு நல்ல காலேஜில் படித்து முன்னேறி அது உருப்படியாக விடலாம். அல்லாமல் குறுக்கு வழியாக நீங்கள் போகலான்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய ஒன்று, பெரும்பாலும் கனடா வழி அமெரிக்கா போகிறதுக்கு முயற்சி பண்ணுற யாராவது இருந்தீங்கன்னா ரொம்ப உஷாராக இருங்க. ஏன்னா ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து அங்கே வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றாரு. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் சொந்த நாட்டு மக்களை ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறதுனால பெரும்பாலான பேரை இப்போ வந்து வெளியேற்றிட்டு இருக்கிறாரு. இது சமீபத்தில் கூட 10,000 பேரில் 7,000 பேரை திருப்தி டீபோர்ட் பண்ணன்னு தான் சொல்கிறாங்க. இனியும் மற்றவங்களை அனுப்புவாங்கன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து 72,500 பேர் சட்டவிரோதமாக நுழைஞ்சிருக்காங்கன்னு சட்டபூர்வமாக அவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கு. அடையாளம் தெரியாமலோ ஐடென்டிஃபை பண்ணாமலோ நிறைய பேர் இருக்கலாம். அதுவும் அங்கே வந்து அந்த 72,500 பேரிலேயும் பெரும்பாலான பேருங்களை டீபோர்ட் பண்ணியாச்சு, இனியும் டீபோர்ட் பண்ணுவாங்க. மட்டும் இல்லை, இனியும் இதை பற்றி சல்லடை போட்டு அவங்க வலைவீசி தேடி எல்லாரையும் டீபோர்ட் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சட்டவிரோதமான இப்படிப்பட்ட செயல்பாடுகளை எல்லாம் அனுமதிக்க மாட்டோம். ட்ரம்ப் ஏற்கனவே அறைகூவல் விட்டுட்டு நிற்கிறாப்புல. அதனால் ரொம்ப உஷாராக இருங்க. போய் பணத்தையும் காலத்தையும் வயதையும் எல்லாம் இழந்து மாட்டிக்கிட்டு நிற்காதீங்க. இந்தியாவில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே டைமில் நீங்கள் நியாயமாக படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுகள் எல்லாம் வந்து இதே மாதிரி போலியான காசுக்காக பண்ணுற ஏஜென்ட்டுகள்கிட்ட மாட்டி அங்கே உள்ள அதாவது இந்த டுபாக்கூர் காலேஜுகளில் எல்லாம் போய் ஒழுங்கான படிப்போ வசதியோ ஒன்றும் கிடைக்காம கஷ்டப்படாதீங்க. இங்கே நிறைய கேரளா போல மாநிலங்களில் எல்லாம் வந்து வெளிநாடுகளில் இப்படி படிக்க போயிட்டு அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்கள் படுற கஷ்டங்களை பற்றி எல்லாம் நிறைய பேர் யூடியூப்லேயும் மற்ற இடங்கள்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வீடியோ போட்டிருக்கிற பார்த்துருப்பீங்க. அதையெல்லாம் ஒரு தடவை பார்த்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்ல சரியான கல்லூரிகளை எல்லாம் தேர்வு செய்து விசாரித்து எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை அணுகி அல்ல கல்லூரியை தொடர்பு கொண்டு அந்த கல்லூரி சொல்கிற ஏஜென்ட் மூலமாக தொடர்பு கொண்டு அந்த ஏஜென்ட் மூலமாக நீங்கள் போகிறதுக்கு பாருங்கள். இந்தியாவிலேயும் நல்ல ஏஜென்ட்டுகள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னடான்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 1700 ஏஜென்ட்டுகள் வந்து இதே மாதிரி சட்டவிரோதமாக செயல்படுறதாகவும் அதாவது சுமார் 1700 இந்த சட்டவிரோத ஏஜென்ட்டுகள்கிட்டையும் இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஏஜென்ட்டுகள்கிட்ட சுமார் 260 கல்லூரிகள் லிங்க் வச்சிருக்கிறதாகவும் இவங்க மூலமாக தான் இந்த மனித கடத்தல் நடக்குது, அதனால் சட்டவிரோதமான செயல்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு இடி சொல்லியிருக்கு. அதனால் இதையெல்லாம் மனதில் வச்சுட்டு வெளிநாட்டில் மாணவர்கள் அனுப்புகிற பெற்றவர்கள் ஆனாலும் வெளிநாட்டில் படிக்க முயல்கிற மாணவர்கள் ஆனாலும் மிக உஷாராக போங்க. நீங்கள் பணத்தையும் இழந்து காலத்தையும் இழந்துடாதீங்க. அங்கே போனால் டுபாக்கூர் காலேஜ் நம்ம ஊரில் ஒரு காலத்தில் டிடிசி
பயங்கரமாக பரபலாக டிடிசி வந்துச்சு. பிறகு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பிறகு இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஜினியருக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் இன்ஜினியரிங் காலேஜ் எப்படியெல்லாம் முளைச்சிது, அதுக்கெல்லாம் தரம் எவ்வளோ இருந்தது. இப்போவும் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் எவ்வளோ எந்தெந்த காலேஜ் கொஞ்சம் தரமாக இருக்கிற காலேஜ் இருக்குது, மற்றபடி உள்ள காலேஜுகளும் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதனால் நல்ல காலேஜில் படித்தா இன்றைக்கும் அதுக்கான மதிப்பும் மரியாதை எல்லாம் இருக்குது. மற்ற காலேஜில் படித்தா எதுக்கு படித்தேன் என்னத்துக்கு படித்தேன்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்கள் கூட இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி உள்ள காலேஜுகள் உலகத்தில் மற்ற நாடுகளில் இருக்குது. அதனால் வெளிநாட்டில் போனதும் உடனே எல்லா காலேஜிலையும் எல்லா அறிவும் வந்துவிடுன்னு எல்லோரும் நினச்சிடாதீங்க. அதனால் பணத்தை இழந்து காலத்தை இழந்து வயதை இழக்கிறத விட நம்ம ஊர்லேயே நல்ல கல்லூரிகளில் படித்து நல்ல வேலைவாய்ப்புகளை எல்லாம் தேடவும் முடியுங்கிறத நம்புங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் அப்படி போகிறதா இருந்தால், அப்படி ஆசைப்பட்டு செய்கிறதா இருந்தால் அதை மிக விசாரித்து தெளிவாக செய்யுங்க. இன்னொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம்.